ஃப்ரெண்ட்ஸ் வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சாருமதி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலேயே வரனை எதிர்பார்க்கிறதா சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வந்து வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முதல் கணவர் இவங்களுக்கு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இவங்களாம் டிவோர்ஸ் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க. ஓரளவு ஒரு 10வது படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ பெருசாக நகை பணம் எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா அமலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 15,000க்கு மேலே சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வசதியெல்லாம் பெருசாக இல்லைங்க. சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிங்க. ஸோ அவர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க இப்போது டிவோர்ஸ் வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்களை கம்பல் பண்ணி திருமணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணுங்க. அவருக்கு திருமணமாயிருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.